மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எஸ்ஏஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம். இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆதரிக்கிறது. ஏன் ஆதரிக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் பொதுவாகவே சுருக்க முறை திருத்தம் செய்வாங்க. அதே போல தீவிர சுருக்க முறை திருத்தம், அதாவது சம்மரி ரிவிஷன், ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் சொல்லிட்டு திருத்துவாங்க. ஆனால் இந்த திருத்தத்தின் போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் நீக்கப்படுறது கிடையாது. குடிபெயர்ந்தவர்கள் எங்க அவங்க விலாசமே தெரியாது, எங்க இருக்காங்க கூட தெரியாது, அவங்க ஓட்டு அப்படியே இருக்கும். அதுபோல ஏ தொகுதியில் ஒன்று வச்சிருப்பாங்க, பி தொகுதியில் ஒரு ஓட்டு வச்சிருப்பாங்க, அதை நீக்கிறது கிடையாது. இது பல முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்திட்ட வலியுறுத்தியும் கூட கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக இறந்தவர்கள் அப்படியே அந்த பட்டியலில் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஷிஃப்டடு இடமாறி பிறந்தவர்கள் எங்கே போயிருப்பாங்க, இந்தியா விட்டு தமிழ்நாட்டு விட்டு வெளியே எங்கே போயிருப்பாங்க, அவங்களுடைய அந்த பேர் அப்படியே இருக்கும். அது மட்டும் விலாசமே இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுடைய பேர் அப்படியே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவு கட்டின அடிப்படையில் பல முறை கழகத்தின் சார்பில் தலைமைகள் நிர்வாகிகள் நாங்கள் தேர்தல் ஆணையத்திட போய் ரெப்ரசன்ட் பண்ணாலும் கூட தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அதில் கவனம் செலுத்துவதில்லை. இப்போ ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் தீவிர சுருக்கமுறை திருத்தத்தை பொறுத்தவரை மேற்கொண்டதன் காரணமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். முற்றுப்புள்ளி வைக்கும்னா பொதுவாக 2002 அப்போ ஒரு தீவிர சுருக்கமுறை திருத்தம் பண்ணாங்க. ஒவ்வொரு 10 வருஷம் செய்யணும், ஆனால் இது செய்யலை. ஆனால் 2002 திருத்தும் போது 49 லட்சம் அப்போ வாக்குகள், இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவங்க, டபுள் என்ட்ரி இதெல்லாம் நீக்கினாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் அப்படியே இருக்காங்க, குடிபெயர்ந்தவர்கள் அப்படியே இருக்காங்க, விலாசம் இல்லாதவங்க எங்கேயோ போனவங்கலாம் அப்படியே லிஸ்ட்ல இருக்காங்க. எனவே அது நீக்கப்பட்டு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு, அதாவது டிரான்ஸ்பரண்ட் அந்த லிஸ்ட், ஓட்டர் லிஸ்ட், வாக்காளர் பட்டியல், அதாவது இருப்பவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதும், நல்ல கவனிங்க, இருப்பவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதும், இறந்தவர்களுக்கு வாக்குரிமை நீக்குவதும். ஆனால் இப்போ என்ன இருக்குது, இருப்பவர்களுக்கு வாக்கு கிடையாது, இறந்தவர்களுக்கு வாக்குகள் உண்டு, குடிபெயர்ந்த எங்க இருக்க அவங்களுக்கு வாக்குகள் உண்டு. ஆனால் இதில் என்ன கஷ்டம், இப்போ ரேண்டமா எல்லா தொகுதியிலும் நான் மாவட்ட செயலர் பாலகங்கா, அதே போல் இங்கே இருக்கிற பக்கத்து மாவட்ட செயலர் VS பாபு, அதே போல் எல்லா மாவட்ட செயலரும் நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம். ஒரு 10 பூத்து, அதாவது இப்போ ராயபுரம் தான் 181 பூத்து, நல்லா கணக்கில் வச்சிங்க, 181 பூத்து. மக்கள் அது ஓட்டர்ஸ் பார்த்தா 1,98,000. திருவிக நகர் பார்த்தீங்கன்னா 2,06,000. அதே போன்று பூத்துகள் பார்த்தா 206. இந்த 10 பூத்து இருக்கிற ராயபுரத்தில் மொத்தம் 1700 ஓட்டு. 1700 ஓட்டு எதுன்னா இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவங்க. அப்போ 10 பூத்திலே இப்படி இருக்குன்னா 181 பூத்துல எவ்வளவு இருக்கும், 25,000 ஓட்டு. அப்போ ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா பார்த்தா 20,000 இருந்து 25,000 ஓட்டு இறந்தவர்கள், விலாசம் தெரியாதவர்கள், குடியேறியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க. இது தேவையாது. எனவே எங்களை பொறுத்தவரை நியாயமான ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையில் உறுதியா இருக்கிறோம். ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் எதை நம்பி இருக்கு, இன்னைக்கு இறந்தவர்களை நம்பி இருக்கு, குடிபெயர்ந்தவர்கள் ஷிஃப்டடு கள்ள ஓட்டை நம்பி இருக்கு. இதுதான் அவங்களுடைய அடிப்படை ஒரு வேலையா இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் திட்டமிட்டு கள்ள ஓட்டு போட்டு ஒரு போலியான வெற்றியை அவர்கள் பெறுகின்றது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு திருடனுக்கு தேல் கொடுத்தா மாதிரி இன்னைக்கு வேப்பங்காய் எப்படி கசக்குமோ அது போல இன்னைக்கு அவர்களுக்கு இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தை முடிவு இன்றைக்கு கசக்குது. எனவே தான் நாங்கள் சொல்றோம், சார் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், எஸ்ஐஆர் பொறுத்தவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது தான் வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் இருக்கின்ற ஒரு நிலை வரும். இதுல இப்போ என்னன்னா, நான் கேட்கிற ஸ்டாலின் பேருக்கு நீங்க சார் வேணாம்னு சொல்லி நீங்க எஸ்ஐஆர் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க எதிர்க்கிறீங்க. அப்புறம் ஏன் கள அளவில் உங்க கட்சிக்காரர்களை முடுக்கி விட்டு எஸ்ஐஆர் பணிக்கு நீங்க கள்ள ஓட்டு சேருங்க, இறந்தவங்க ஓட்டு நீங்க அப்படியே வச்சுவீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க புறக்கணிச்சுட்டு போங்க, நாங்க எஸ்ஐஆர் பணிகளை நாங்க எங்களை ஈடுபடுத்திக்கல அப்படின்னு புறக்கணிச்சு போனோம். ஆனா ஒப்புக்காக, ஒரு சாக்கு போக்குக்காக எஸ்ஐஆர் எழுத்து விட்டு முழுக்க எஸ்ஐஆர் தீவிரமா அமல்படுத்துகின்ற கட்சி திமுக. ஏன்னா அது ரெட்டை வேடம் பாருங்க, இப்படிப்பட்ட ரெட்டை வேடம். வெளியில சொல்றது ஒண்ணு,
கலாலவில் செய்யறது ஒன்று. இனிமேதான் எது எப்படி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரம் இன்னைக்கு திமுக கையில் இருக்கிறதுனால எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே போன்று எல்லா சென்னை பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் அவர் ஆணையரா இல்லை மாவட்ட செயலாளர், அவர் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் போல அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த 2 மாவட்டத்தில் அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த 2 அமைச்சருடைய அந்த பேச்சை கேட்டுட்டு அந்த எஸ்ஐஆர் பணியை வந்து சிதைக்கின்ற வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேண்டுமென்று இன்னைக்கு வந்து அதாவது 200 பேர் நீக்கிறது கிடையாது, இன்னைக்கு குடிபெயர்ந்த பேர் நீக்கிறது கிடையாது, அதே போல வந்து கள்ள ஓட்டை வந்து அதிகமாக சேர்க்கிறது, இந்த பணிகளில் வந்து முழுமையான அளவுக்கு ஆயத்தம் வந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டு அதுக்கு வந்து இந்த மாநகர ஆணையருக்கு செயல் வடிவு கொடுப்பதுதான் இன்றைக்கு ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற ஒரு செயல். எனவேதான் ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற செயலை எந்த காரணத்தை கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது என்ற வகையில் தான் இன்றைக்கு ஒரு ஜனநாயக ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு செய்திருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் குறிக்கிறீங்க? இந்த ஆர்ப்பாட்டம் பிரகாஷ், இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை எவ்வளவு எழுச்சி இருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க அவ்வளவு எழுச்சி இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு இன்னும் சில நாட்கள்ல இருக்கின்ற நாட்கள்ல ஒழுங்கா இந்த மாநகர ஆணையர் தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றபடி அது அறிவுறுத்தலின்படி அவர்கள் கடமை செய்யணும். செய்ய தவறுனா அதற்குரிய விளைவுகளை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் எலெக்ஷனுக்கு இருக்கு. அது மீண்டும் நாங்க தான் வருவோம். வந்தா அவருடைய பாடு பெரும்பாடாகிடும். அது மட்டும் வந்து அவர் தெரிஞ்சுனா நல்லது. இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து அதிகாரம் இருக்கின்றதுனால ஒரு மாவட்ட செயலர் போல மாநகர ஆணையம் நடக்கக்கூடாது. ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு நேர்மையா நடக்குன்றதுதான் இன்றைக்கு எல்லோருடைய கேள்வி கூட. அதுக்கு ஏற்ற வகையில சென்னை மாநகர ஆணையர் வந்து இனியாவது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியாயமா செய்யுங்க. அப்படி நாளைக்கு எல்லாம் போயிடுவாங்க. எல்லாம் இன்னைக்கு என் வீட்டுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க 8 போலீஸ், 2 ஐபிஎஸ் ஆபீசர், 3 இன்ஸ்பெக்டர், ஒரு 2 ஏசி, ஒரு கான்ஸ்டபிள். இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு 4.5 வருஷம் ஹைகோர்ட்டுக்கும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்டுக்கும் இன்னைக்கு. அதனால ஒன்று தெரிஞ்சுங்க, அது போல இன்னைக்கு சொல்லிடுவாங்க வாய்மொழியா. ஆனா மாற்றுறது நீங்க தான் மாட்டுவீங்க. அதனால மாட்டாம இருக்கணும்னா நேர்மையா எலெக்ஷன் கமிஷன் சொல்றபடி நீங்க கேட்டு செயல்பட. படிக்க ஒரு ஃபார்ம், ஒரு துப்புரவு பணியாளர், ஒரு 2வது படிச்சவங்க, ஒரு 5வது படிச்சவங்க, இவங்களெல்லாம் போடுறதா? பல்கா வந்து என்ன பண்றது? அவங்ககிட்ட பிடிங்கி போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள வந்து கம்பல் பண்ணி இதெல்லாம் இப்போ அந்த வாக்கை நீக்கக்கூடாது, அவன் இருக்க மாட்டான், நீக்கக்கூடாதுன்றாங்க. செத்து போனான், ஐயோ நீ அதை அப்படியே விட்டுருங்கன்றாங்க. இது எப்படி ஜனநாயகமாகாது? அதான் இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை இன்னைக்கு அரங்கேற்றதை கண்டிப்பா வந்து நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். கண்டிப்பா இதற்குரிய பதிலை வந்து நிச்சயமா இந்த தேர்தல் அதிகாரி இருக்கின்ற அவர் தான் செயல்படுத்துறவர். இந்திய தேர்தல் ஆணையத்துடைய, தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துடைய நம்ம அவருடைய அறிவுரை ஏற்று செயல்படுத்துவது. அவர் தன்னுடைய கடமையிலிருந்து அவர் வந்து செயல்பட தவறினால் நிச்சயமா அதனுடைய விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா சொல்றோம். எஸ்ஐஆர் பணிகளை வந்து நாம் தமிழர்கள் திமுக மட்டும் வந்து எதிர்க்கல, நாம் தமிழர் தாவேகா கூட எதிர்க்கிறாங்க. அந்த கட்சிகளுக்கு நீங்க என்ன சொல்ல? இல்ல, அதாவது நாங்க எங்களை பொறுத்தவரை நான் வந்து உதாரணம் சொன்னேன். ரேண்டமா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் நாங்கள் எடுத்தோம். மாவட்ட செயலர் பாலங்க இருக்காரு, அதே போல பாபு இருக்காரு. எல்லா மாவட்ட செயலர், சென்னை மாவட்ட செயலர் எல்லாமே எடுத்தோம். 10 தொகுதி எடுத்தோம். நான் கேட்குறேன், அந்த கட்சிகளை கேட்குறேன், 10 பூத்தை எடுத்தோம். வேணா கூட அவங்க டெஸ்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு கீழ் லெவலில் BL2 இருக்காங்க. BL2 எடுத்து 10 தொகுதி 10 பூத் எடுக்க சொல்லுங்க. அதாவது வாக்குச்சாவடி பூத்துனா பாகம் பூத்து வாக்குச்சாவடி. அந்த 10 பூத் எடுத்து அதில் எவ்வளோ டெத் இருக்காங்க, எவ்வளோ ஷிஃப்டட் இருக்காங்க, விலாசம் தெரியாத இருக்காங்க, அந்த கணக்கு எடுத்து பாருங்க. அந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எத்தனை வருஷமா இருக்காங்க? 20 வருஷமா இருக்காங்க. அவங்க ஓட்டில் யார் போடுறது? திமுக தான் போடுது. அது வந்து இருக்கணுமா? அதான் நான் வந்து இந்த ஆதரிக்கணும்னு நான் கேட்குற கேள்வி. எனவே தான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம்? வெளிப்படைத்தன்மை இருக்கணும் தான் ஆதரிக்கிறோம். செக் பண்ணோம். ஒரு தொகுதியிலையும் பார்த்தா, இப்போ என் தொகுதியில் பார்த்தா 10 பூத்தில் 1700 ஓட்டு, திருவிக்கா நகரில் பார்த்தோன்னா 835 ஓட்டு இறந்தவங்கள. இதெல்லாம் எடுக்கல. இதெல்லாம் எடுக்கணும்னு தானே சொல்கிறோம். இருக்கிறவங்க ஓட்டை கொடுப்பா, இல்லாத இறந்தவங்களுக்கு எதுக்கு ஓட்டுது? அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய BL2 மூலமா 10 பூத் எடுத்து 10 பூத் எடுத்து செக் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டோம். 20 வருஷமா இருக்காங்க அப்படின்னா 2014, 2016, 2019, 2021 இந்த காலகட்டத்தில் அதிமுக தானே ஆட்சியில் இருந்தது. அவங்க பண்ணிருக்காங்க. அதுதாங்க தேர்தல் ஆணையத்துக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இருக்கா? தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. நல்ல கேள்வி, அருமையானு கேட்டீங்க. தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டன்ட் பாடி. அது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்,
முன்னாடியே இந்த கருத்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறோம் சம்மரி ரிவிஷன். அப்போ எங்களை கூப்பிடுவாங்க, உடனே சொல்லுவோம், ஏன் பாருங்க செத்தவங்களை நீக்கிங்க, இறந்தவங்களை இது இல்லாதவங்க தேவையில்லைங்க லிஸ்ட்டில், எல்லாரையும் வந்து விலாசமே இல்லாத அவங்களா இருக்காங்க நீக்குங்க. ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் தீவிர சுருக்கம். அப்போ வந்து மீட்டிங் போடுவாங்க, ஆல் பார்ட்டி மீட்டிங். அப்போவும் சொல்லுவோம். இது வந்து இப்போ நாங்கள் இல்லை, இது வந்து 20 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறோம். செய்யலையே 15 வருஷத்துக்கு மேல பிரகாஷ் 15 வருஷத்துக்கு மேல செய்யல. நாங்க இப்ப கேட்கறது வந்து அட்லீஸ்ட் இந்த எஸ்ஐஆர் வந்தது இதுலயாவது செஞ்சு இந்த மாதிரி ஒரு வெளிப்படை தன்னோடு வாக்காளர் பட்டியல் கொடுங்க தான் கேட்கிறேன். எங்களுக்கு நாங்க மாநில அரசு அதிகாரமா அது நீங்க கேட்கறது பார்த்தா மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டது விஷயம் கிடையாது. இது செய்ய வேண்டியதான இந்திய தேர்தல் ஆணையம். நாம சொல்லுவோம் செவடங்கால ஊன சங்கன நான் என்ன பண்ண முடியும்? இல்ல இல்ல அப்படி நீங்க வந்து இல்ல அந்த மாதிரி நீங்க வந்து கருத்து எடுத்தா தப்பு. அது நான் நியாயப்படுத்தி சொன்னேன்ல எதுக்காக எஸ்ஐஆர் அது அந்த கேள்வியை முதல்ல வந்து நீங்க வந்து கேட்டது நல்லது. ஏன்னா நாட்டு மக்கள் தெரியணும் பாஜக ஆதரிப்பதனால் மட்டும் நாங்கள் ஆதரிக்கல. நாங்கள் எங்களை பொறுத்தவரை பார்த்தா ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு பட்டியல் இருக்கணும், வாக்காளர் பட்டியல். அதுக்கு வந்து இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து உதவியா இருக்கும். எனவே இதான் நான் சொன்னோம். எதுக்காக சொன்னோம், ஒரு தொகுதியும் பார்த்தா 15,000 20,000 பேர் வந்து இறந்தவங்க, வீடு விலாசம் தெரியாதவங்க, 2 ஓட்டு வச்சிருக்கோம், இப்படிலாம் இருக்கும்போது அவங்களாம் அந்த தொகுதியில் ஓட்டில் இருக்கணுமா? எனவே தான் நாங்கள் அது இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணி டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து அதனுடைய எத்தனை பேர் வந்து நீக்கப்பட்ட எத்தனை பேர் தெரியும். இன்னொன்று ரிவிஷனும் இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிவு கிடையாது, அப்பீல் இருக்கு. உங்க ஓட்டு இல்லைன்னா நீங்க 4ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் தேதி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. டிசம்பர் 9 டிராஃப்ட் லிஸ்ட் வரைவு வாக்காளர் பட்டியல். ஆமா வரைவு வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் இறுதி இல்லப்பா, வரைவு வாக்காளர் பட்டியல். ஏன்னா எங்கிட்ட சொல்றீங்களா வரைவு வாக்காளர் பட்டியல். அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடும் போது அப்போ வந்து ஓட்டு அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுக்குள்ளேயே நொய் கஞ்சி மாதிரி இருக்கு, நொத்தி கஞ்சி மாதிரி குதிக்கிறீங்க. நிறைகுடம் வந்து தலைப்பாது குறைகுடம் கூத்தாட மாதிரி கூத்தாடிட்டு இருங்க, வானத்துக்கு பூமி குதிக்கிறீங்க. ஏன்னா கள்ள ஓட்டை நம்பி திமுக. எனவே தான் அந்த வகையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இது ஆகி போச்சு. இதுதான் உண்மை. ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது சுபாஷ் கேள்வி கேட்டாங்க, மாநகராட்சி ஆணையர் மிரட்டப்படுறாருன்னு கேட்டாரு. அதுக்கு பதில் மிரட்டட்டும், அவங்க மிரட்ட தான் செய்வாங்க. மிரட்டல் உருட்டல் அதுக்கெல்லாம் ஐஏஎஸ் சர்வை பண்ணும். உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது யாரு? கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. இல்லைன்னா ரிசைன்மெண்ட் போங்க, இல்லைன்னா வந்து வேற டிபார்ட்மெண்ட் மாத்துறீங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேவலம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு இன்னும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுல வந்து இதெல்லாம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி வந்து நாக்கு தொங்க போட்டு இருக்கிறவங்களுக்கு இதுதான் பண்ணுவாங்க. இல்ல எங்களை பொறுத்தவரை மிரட்டல, நாங்க யாரையும் மிரட்டல. கடமை செய்யுங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான்.